ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. உங்க வாழ்நாள்லயே மிக முக்கியமான, ரொம்பவும் சிக்கலான ஒரு பயணத்த ஒரே ஒரு காகிதத்த வச்சு பாதுகாப்பா கண்காணிக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வெளியிருந்து பார்க்கறவங்களுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம்தான். ஆமா. அதுவும் ஒரு புது உயிர் இந்த பூமிக்கு வர அந்த பிரசவ நேரத்த எந்த பெரிய எலக்ட்ரானிக் மெஷினும் இல்லாம வெறும் ஒரு பென்சில், ஒரு ஸ்கேல் வச்சு துல்லியமா அளவிட முடியும். அதாவது இது மருத்துவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய தொழில்நுட்ப கண்டுபிடிப்புன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. பார்க்கறதுக்கு சாதாரண பேப்பர் மாதிரி இருக்கலாம். ஆனா தாய்க்கும் குழந்தைக்கும் நடுவுல நடக்கிற அந்த தீவிரமான உயிரியல் போராட்டத்தை அப்படியே ஒரு வரிப்படமா மாத்துற கருவி இது. மருத்துவ உலகத்துல இத பார்ட்டோகிராஃப் அப்படின்னு சொல்றாங்க. சரியா சொன்னீங்க. இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசல்ல இந்த பார்ட்டோகிராஃப் பத்தின பல வரலாற்று குறிப்புகள், உலக சுகாதார அமைப்போட புது வழிகாட்டுதல்கள், அப்புறம் சமீபத்திய மருத்துவ ஆய்வுகள் இதையெல்லாம் வச்சு ஒரு தெளிவான பார்வையை உங்களுக்கு கொடுக்க போறோம். ஆமா, இது வெறும் டாக்டர்களுக்கான டாபிக் மட்டும் இல்ல. நீங்க மருத்துவத்துறையில இருந்தாலும் சரி, இல்லனா சும்மா புது விஷயங்களை தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கிற ஒருத்தரா இருந்தாலும் சரி, ஒரு மனித உடலோட சிக்கலான நிகழ்வை எப்படி இவ்ளோ சிம்பிளா டேட்டாவா மாத்துறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். இத புரிஞ்சுக்க நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒரு விமானத்தோட காக்பிட் டேஷ்போர்ட் பார்த்திருக்கீங்களா? பாத்திருக்கேன். விமானி வெளியே எட்டி பார்க்காமலேயே உயரம் என்ன, வேகம் என்ன, இன்ஜின் வெப்பநிலை என்னன்னு எல்லாத்தையும் அந்த ஸ்கிரீன்ல பார்த்தே விமானத்தை பத்திரமா தரையிறக்குவாரு. அதே மாதிரி தான் பிரசவ அறையில மருத்துவர்கள் இந்த வரைபடத்தை பார்த்து பிரசவத்தை வழி நடத்துறாங்க. ரொம்ப அருமையான ஒக்குறது. இந்த டேஷ்போர்ட் எப்படி உருவானது அப்படிங்கிற வரலாறு இன்னும் சுவாரஸ்யமானது. அப்படியா? எப்படி தொடங்குச்சு இது? இப்ப 1954க்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா, பிரசவம் அப்படிங்கிறது மருத்துவர்களால அளவிட முடியாத ஒரு நிகழ்வாவே இருந்துச்சு. ஒவ்வொரு டாக்டரும் அவங்க உள்ளுணர்வை வச்சுதான் முடிவெடுத்தாங்க. ஓ, எந்த ஒரு தெளிவான டேட்டாவும் இல்லாம. ஆமா. அப்போதான் நியூயார்க்கை சேர்ந்த இமானுவல் பிரைட்மேன் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் ஒரு புரட்சிகரமான சிந்தனையை கொண்டு வந்தாரு. பிரசவத்தின் போது கர்ப்பப்பைவாய், அதாவது சர்விக்ஸ் எப்படி விரிவடையுது, அதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு ஆயிரக்கணக்கான பெண்களுக்கு அளவிட்டு அத ஒரு கணித வரைபடமா மாத்தினாரு. வாவ், ஒரு உயிரியல் நிகழ்வை முதல் முறையா கணிதமா மாத்திருக்காரு. எக்ஸாக்ட்லி. அந்த முதல் கருவிக்கு சர்விக்கியோகிராஃப் அப்படின்னு பேர் வச்சாங்க. சரி, ஆனா அது எப்படி உலகளாவிய ஒரு கருவியா இன்னைக்கு நாம பாக்குற பார்ட்டோகிராஃபா மாறுச்சு? அதுக்கு காரணம் 1972ல ஜிம்பாப்வேல வேலை செஞ்ச பில்ஃபார்ட் மற்றும் கேசல் அப்படிங்கிற 2 மருத்துவர்கள். ஆப்பிரிக்க கிராமங்கள்ல டாக்டர்கள் பற்றாக்குறை ரொம்ப அதிகம். அங்க இருக்கிற செவிலியர்கள் ஒரு பெண்ணுக்கு எப்போ ஆபத்து வரும், எப்போ அவங்கள பெரிய ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும்னு ஈஸியா முடிவெடுக்க ஒரு கருவி தேவைப்பட்டுச்சு. ஓஹோ, அதனாலதான் இந்த வரைபடத்தை மாத்தி அமைச்சாங்களா? ஆமா, ஃப்ரைட்மனோட அந்த வரைபடத்தோட குழந்தையோட தலை எப்படி இடுப்பெலும்புக்குள்ள கீழே இறங்குது அப்படிங்கிறதையும் சேர்த்து ரொம்ப எளிமையான நவீன பார்ட்டோகிராஃபா அவங்க உருவாக்குனாங்க. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. சரி, இப்ப இந்த பிரசவ அறையோட டேஷ்போர்ட்ல, அதாவது நம்ம பார்ட்டோகிராஃப்ல உண்மையிலே என்னென்ன விஷயங்களை பதிவு செய்யறாங்க? ஒரு சின்ன காகிதத்துல அவ்ளோ விஷயங்களை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியும். இந்த ஒற்றை காகிதத்துல 3 முக்கிய பிரிவுகள் ரொம்ப லாஜிக்கலா அடுக்கியிருப்பாங்க. முதல்ல நோயாளியோட அடிப்படை விவரங்கள், பேரு, வயசு, பனிக்குட நீர் உடைந்த நேரம் இதெல்லாம் இருக்கும். சரி, 2வது பிரிவு? 2வது தான் ரொம்ப முக்கியம், குழந்தையோட நிலை. இங்கதான் பல பயாலஜிக்கல் சிக்கல்களை முன்கூட்டியே கணிக்க முடியும். ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் குழந்தையோட இதய துடிப்பு அளவிடுவாங்க. அது மட்டும் இல்லாம பனிக்குட நீரோட நிறம் ரொம்ப உன்னிப்பா கவனிக்கப்படும். நிறம்னா அது தெளிவா இருக்கான்னு பாப்பாங்களா? ஆமா, தெளிவா இருக்கா இல்லனா மெக்கோனியம் எனப்படும் குழந்தையோட முதல் மலம் அதுல கலந்திருக்கா அப்படிங்கறத பதிவு செய்வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க. பனிக்குட நீர்ல மலம் கலந்திருக்கு அப்படிங்கிறது வெறும் நிறமாற்றம் மட்டும் இல்லையே, உள்ள ஏதோ பெரிய சிக்கல் இருக்குன்னு அர்த்தம் தானே? குழந்தை ஏன் வயித்துக்குள்ளேயே மலம் கழிக்குது? ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டீங்க. குழந்தை வயித்துக்குள்ள இருக்கும்போது தொப்புள் கொடி வழியா தான் அதுக்கு ஆக்சிஜன் போகும். ஏதோ ஒரு காரணத்தால ஆக்சிஜன் தடைப்பட்டா குழந்தை ஹைப்போக்சியா அப்படிங்கிற மூச்சுத்திணறல் நிலைக்கு போகும். அட கடவுளே, மூச்சு திணறலா? ஆமா, ஆக்சிஜன் குறையும் போது குழந்தையோட உடம்புல இருக்கிற தசைகள் தளர்வடையும். குறிப்பா சொல்லணும்னா ஆசனவாய் சுருக்க தசை தளர்ந்து அந்த மெக்கோனியம் பனிக்குட நீர்ல கலந்துடும்.
ஓ, அப்போ செவிலியர்கள் இத பார்ட்டோகிராஃப்ல குறிக்கும்போது அது வெறும் ஒரு நிறத்துக்கான குறிப்பில்ல. நிச்சயமா இல்ல. உள்ள குழந்தை மூச்சு திணறிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பயங்கரமான எச்சரிக்கை அலாரம் அது. ஆச்சரியமா இருக்கு. ஆக்ஸிஜன் பற்றாக்குறைய ஒரு சின்ன நிறமாற்றம் காட்டி கொடுத்துருது. சரி, குழந்தையோட இதய துடிப்பு எப்படி அளவிடுறாங்க? அதுவும் இந்த மாதிரி குறையுமா? இயல்பா ஒரு குழந்தையோட இதய துடிப்பு நிமிடத்துக்கு 120லிருந்து 160 வரை இருக்கணும். பிரசவ வலிப்போ ஏற்படுற அதிகப்படியான அழுத்தத்தாலேயோ இல்ல தொப்புள் கொடி நசுக்கப்படுறதாலேயோ இதய துடிப்பு திடீர்னு சரியா வாய்ப்பு இருக்கு. இதை எப்படி வரைபடத்துல பாக்குறாங்க? அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இத புள்ளிகளா குறிப்பாங்க. அப்படி குறிக்கும்போது இதய துடிப்பு சீரா இருக்கா இல்ல ஆபத்தான முறையில கீழே போகுதா அப்படிங்கறத ஒரே பார்வையில மருத்துவர்களால கண்டுபிடிச்சிட முடியும். புரியுது. குழந்தையோட நிலை ஓகே. மூணாவது பிரிவு என்ன? தாயோட நிலைதானே? எக்ஸாக்ட்லி. ஒரு தாயோட உடம்புல ஏற்படுற மாற்றங்கள் குழந்தையோட பாதுகாப்போட நேரடி தொடர்புடையவ. ரெண்டையும் பிரிக்கவே முடியாது. தாய்க்கு என்னென்ன அளவீடுகள் எடுப்பாங்க? தாயோட நாடி துடிப்பு ஒவ்வொரு அரை மணி நேரத்துக்கும் செக் பண்ணுவாங்க. ரத்த அழுத்தம், உடல் வெப்பநிலை இதெல்லாம் ஒவ்வொரு 4 மணி நேரத்துக்கும் அளவிடப்படும். அதுபோக சிறுநீர் பரிசோதனை செஞ்சு அதுல புரதம் இல்லனா அசிட்டோன் இருக்கான்னு பாப்பாங்க. இதெல்லாம் ஏன் அவ்வளவு முக்கியம்? இப்ப உதாரணத்துக்கு தாயோட ரத்த அழுத்தம் ரொம்ப அதிகமாச்சுன்னா இல்ல அதிக ரத்தப்போக்கால பிபி திடீர்னு குறைஞ்சதுன்னா அது நேரா நஞ்சு குடிக்கு போற ரத்த ஓட்டத்தை பாதிக்கும். ஓஹோ, தாய்க்கு பிரச்சனைனா அது குழந்தையும் பாதிக்குமா? ஆமா, அடுத்த சில நிமிஷங்கள்ல அது குழந்தைக்கு ஆக்சிஜன் தட்டுப்பாட்டை உருவாக்கும். இது அப்படியே ஒரு சங்கிலி தொடர் விளைவு மாதிரி, அதாவது ஒரு டாமினோ எஃபெக்ட் மாதிரி நடக்கும். கேட்கவே கொஞ்சம் பதட்டமா இருக்கு. ஆனா இதெல்லாம் பின்னாடி நடக்கிற விஷயங்கள். மெயினா பிரசவம் எந்த அளவுக்கு முன்னேறிட்டு இருக்கு அப்படிங்கறத எப்படி குறிப்பாங்க? அதுதான் இந்த பார்ட்டோகிராஃபோட மையப்பகுதியே, பிரசவத்தின் முன்னேற்றம். கர்ப்பப்பை வாய் எந்த அளவுக்கு விரிவடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சென்டிமீட்டர்ல அளவிட்டு குறிப்பாங்க. சரி. கூடவே குழந்தையோட தலை எந்த அளவுக்கு கீழே இடுப்பெலும்பு பகுதிக்கு இறங்கி இருக்கு அப்படிங்கறதையும் குறிப்பாங்க. இதோட வலிய தூண்ட தாய்க்கு செலுத்துற ஆக்சிடோசின் மாதிரி மருந்துகளோட அளவையும் இதுல பதிவு பண்ணுவாங்க. அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இப்ப எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். இவ்ளோ சிக்கலான டேட்டாவா பதிவு செய்யணும்னா ஒரு பெண் பிரசவ வலியோட ஆஸ்பத்திரிக்குள்ள வந்த உடனேயே இந்த வரைபடத்தை வரைய ஆரம்பிச்சிடலாமா? இல்ல, அப்படி செஞ்சிடக் கூடாது. இங்கதான் பல வருஷமா மருத்துவ உலகமே ஒரு பெரிய தப்ப செஞ்சுட்டு வந்தாங்க. என்ன தப்பு? பிரசவத்துல பொதுவா 2 கட்டங்கள் இருக்கு. ஆரம்ப கட்டத்தை லேட்டன்ட் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்துல வலிகள் சீரற்றதா இருக்கும். கர்ப்பப்பை வாய் விரிவடையறதும் ரொம்ப மெதுவா நடக்கும். ஒரு பெண்ணுக்கு இந்த கட்டம் சில மணி நேரங்கள்ல இருந்து பல நாட்கள் வரை கூட நீடிக்கலாம். பல நாட்கள் கூட ஆகுமா? ஆமா, அந்த நேரத்துல பார்ட்டோகிராஃப்ல குறிக்க தொடங்குனா வரைபடத்துல கோடுகள் ரொம்ப மெதுவா நகரும். இத பாக்குற மருத்துவர்கள் பிரசவம் தாமதமாகுது, உடனே ஆபரேஷன் பண்ணணும் அப்படிங்கிற தவறான முடிவுக்கு வந்துருவாங்க. ஓ, அப்ப இது எப்பதான் ஆரம்பிக்கணும்? இதுக்கான சரியான ஸ்டார்டிங் பாயிண்ட் எது? கர்ப்பப்பை வாய் தீவிரமா விரிவடைய தொடங்குற ஆக்டிவ் லேபர் அப்படிங்கிற கட்டத்துல தான் இதை தொடங்கணும். அது எப்போ நடக்கும்? பழைய விதிமுறைப்படி இது 4 சென்டிமீட்டரா இருந்துச்சு. அதாவது சர்விக்ஸ் 4 சென்டிமீட்டர் விரிவடைஞ்ச பிறகுதான் புள்ளிகளை குறிக்க ஆரம்பிக்கணும். உலக சுகாதார அமைப்போட புது கைட்லைன்ஸ் இதை இப்ப 5 சென்டிமீட்டரா மாத்திருக்காங்க. அதை பத்தி நான் அப்புறம் சொல்றேன். சரி, அப்போ ஆக்டிவ் லேபர் தொடங்குனதும் செவிலியர்கள் இத குறிக்க ஆரம்பிப்பாங்க. ஆமா, அரை மணி நேரத்துக்கு ஒரு முறையோ இல்ல 4 மணி நேரத்துக்கு ஒரு முறையோ நோயாளியை செக் பண்ணி அளவீடுகளை குறித்து கோடுகளால இணைச்சு இந்த வரைபடத்தை உருவாக்குவாங்க. இந்த வரைபடத்துல என்னைய ரொம்ப கவர்ந்த ஒரு விஷயம் இருக்கு. இதுல 2 முக்கியமான கோடுகள் வரைஞ்சிருப்பாங்க. ஒன்னு அலர்ட் லைன், இன்னொன்னு ஆக்ஷன் லைன். கரெக்ட். இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, பங்குச்சந்தையில நாம யூஸ் பண்ற ஸ்டாப் லாஸ் சிஸ்டம் மாதிரி இருக்கு. மார்க்கெட் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு கீழே போச்சுன்னா நம்ம எமோஷன்ஸ்க்கு இடம் கொடுக்காம ஒரு ஆட்டோமேட்டிக் ட்ரிகர் சிஸ்டத்தை நிறுத்தும் இல்லையா? அந்த மாதிரி இது செயல்படுதா? வாவ், இந்த ஸ்டாப்பப்லாஸ் ஒப்பீடு ரொம்ப சூப்பரா இருக்கு. பிரசவ அறை அப்படிங்கிறது எப்பவுமே அதிக மன அழுத்தம் நிறைஞ்ச ஒரு இடம். அங்க மருத்துவர்கள் உணர்ச்சிகளையோ இல்ல யூகங்களையோ வச்சு முடிவெடுக்க கூடாது. டேட்டா அடிப்படையில தான் முடிவெடுக்கணும். அதுக்கு தான் இந்த கோடுகளா? ஆமா, ஆக்டிவ் லேபர்ல ஒரு பெண்ணுக்கு 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் வீதம் கர்ப்பப்பை வாய் விரிவடையணும் அப்படிங்கிறது பிரைட்மன் காலத்து கணக்கு. அந்த அடிப்படையில 45 டிகிரி கோணத்துல வரையப்பட்டதுதான் இந்த அலர்ட் லைன். அதாவது பிரசவத்தோட முன்னேற்றம் சரியா இருந்துச்சுன்னா நாம குறிக்கிற புள்ளிகள் இந்த அலர்ட் லைன்லயே பயணிக்கும், இல்லனா அதுக்கு இடதுபுறமா இருக்கும். அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஆனா நாம குறிக்கிற புள்ளிகள் அலர்ட் லைனை தாண்டி வலதுபுறம் போக ஆரம்பிச்சதுன்னா கர்ப்பப்பை வாய் விரிவடைகிறது மெதுவாகுதுன்னு அர்த்தம்.
இது மருத்துவர்களுக்கான ஒரு எச்சரிக்கை மணி. உடனே சுதாரிச்சுப்பாங்களா? ஆமா, தாய்க்கு நீர்ச்சத்து குறையுதா இல்ல வேற எதுவும் தடையா இருக்கான்னு உடனே பரிசோதிக்க தொடங்குவாங்க. இந்த நிலை தொடர்ந்தா அந்த புள்ளிகள் சுமார் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் ஆக்ஷன் லைனை தொடும். அதுதான் இறுதி அபாய கட்டம். நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாப் லாஸ் ட்ரிகர் ஆகிற புள்ளி அதுதான். அப்போ அந்த ஆக்ஷன் லைனை தொட்டுட்டா இனியும் வெயிட் பண்ணக்கூடாது, உடனே சிசேரியன் மாதிரி மாற்று வழிகளை யோசிக்கணும். கண்டிப்பா. இந்த சின்ன வரைபடம் மூலமா தாய்க்கும் குழந்தைக்கும் நிஜமாவே என்ன மாதிரியான பேராபத்துகள் தடுக்கப்படுது? உயிரியல் ரீதியா பாத்தீங்கன்னா பிரசவம் பல மணி நேரம் தடைபடுறது மிக கொடிய விளைவுகளை ஏற்படுத்தும். தாயை பொறுத்தவரை குழந்தையோட தலை தொடர்ந்து அழுத்துறதால கர்ப்பப்பை கிழிஞ்சு போகலாம், அதிக இரத்தப்போக்கு ஏற்படலாம். ஐயையோ! அது மட்டும் இல்லாம இடுப்பு பகுதி திசுக்கள் செத்து போய் ஃபிஸ்டுலா அப்படிங்கிற மிக மோசமான வாழ்நாள் பாதிப்பு கூட ஏற்படலாம். குழந்தைய பொறுத்த வரைக்கும் மூளைக்கு போற ஆக்சிஜன் தடைப்பட்டு நிரந்தர மூளை பாதிப்பும் இல்ல சிசு மரணமும் கூட நிகழலாம். ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா, ஆனா பார்ட்டோகிராஃப் இந்த ஆபத்துகள் எல்லாம் நடக்கிறதுக்கு பல மணி நேரங்களுக்கு முன்னாடியே அந்த அலர்ட் லைன் மூலமா எச்சரிச்சு உயிர்களை காப்பாத்துது. இத கேட்கும்போது ரொம்ப பிரமிப்பா இருக்கு. ஆனா எனக்கு ஒரு டவுட். ஒரு சாதாரண காகிதம் இவ்ளோ உயிர்களை காப்பாத்துதுன்னா இது எல்லா ஆஸ்பெக்கைகள்லயும் 100% பயன்பாட்டுல இருக்கணும் இல்லையா? ஆனா நான் படிச்ச சில ஆய்வுகள்ல வளரும் நாடுகள்ல இதோட பயன்பாடு வெறும் 30% மட்டும்தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் பிராக்டிக்கலா ஃபெயில் ஆகுது? நீங்க கேட்டது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. இத பிரசவாரியோட யதார்த்தத்தோட பொருத்தி பார்க்கணும். பல வளரும் நாடுகள்ல இருக்கிற அரசு மருத்துவமனைகள்ல பிரசவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். ஆமா, கூட்டமா இருக்கும். ஒரே நேரத்துல 20 பெண்கள் பிரசவ வலியோடு இருக்கும்போது அங்க 1 அல்லது 2 செவிலியர்கள் தான் இருப்பாங்க. ஒவ்வொரு நோயாளிக்கும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இதே துடிப்பு அளந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு முறை செக் பண்ணி அதை ஒரு பேப்பர்ல வரைஞ்சிட்டு இருக்கிறது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத ஒரு விஷயமா மாறிடுது. ஓ, அப்போ ரெக்கார்டுகளுக்காக மட்டுமே பிரசவம் முடிஞ்ச பிறகு அந்த வரைபடத்தை ஏனோதானோன்னு வரையற பழக்கம் இருக்கிறதும் உண்மைதானா? அதுதான் துரதிருஷ்டமான உண்மை. பல இடங்கள்ல இது முடிவெடுக்கும் கருவியா பயன்படுறதை விட பிரசவம் முடிஞ்ச பின்னாடி ஃபைல ஃபில் பண்ற ஒரு சம்பிரதாயமா மாறிடுச்சு. ஆனா இதை விட ஒரு பெரிய மருத்துவ பூகம்பம் சமீபத்துல வெடிச்சது. பூகம்பமா? என்ன சொல்றீங்க? 1950கள்ல உருவாக்கப்பட்ட அந்த 1 மணி நேரத்துக்கு 1 சென்டிமீட்டர் அப்படிங்கிற விதி இருக்க, அது அறிவியல் பூர்வமா முற்றிலும் தவறுன்னு உலக சுகாதார அமைப்போட சமீபத்திய ஆய்வுகள் நிரூபிச்சிருக்கு. என்னது? ஒரு நிமிஷம், நீங்க சொல்றத பார்த்தா பல வருஷமா மருத்துவ உலகம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த அடிப்படை விதியே தப்புங்கிறீங்களா? அந்த அலர்ட் லைன் கணக்கு பொய்யா? அதுதான் இங்க இருக்கிற பெரிய அதிர்ச்சி. அந்த பழைய கணித வரைபடத்துக்குள்ள எல்லா பெண்களோட உடம்பையும் திணிக்க மருத்துவ உலகம் முயற்சி பண்ணுச்சு. ஆனா ஒவ்வொரு பெண்ணோட உடம்பும் வித்தியாசமான பிரசவ நேரமும் மாறுபடும். ஆமா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்களே. சிலருக்கு மெதுவா தொடங்கி அப்புறம் வேகமா நடக்கலாம். அந்த 1 சென்டிமீட்டர் விதியை கண்மூடித்தனமா ஃபாலோ பண்ணதால வரைபடம் அலர்ட் லைனை தாண்டின உடனே எல்லாரும் பதட்டமாகி லட்சக்கணக்கான பெண்களுக்கு அவசியமே இல்லாம சிசேரியன் அறுவை சிகிச்சைகள் பண்ணிட்டாங்க. மை காட்! மருத்துவர்கள் பெண்களோட உடம்ப நம்புறதை விட்டுட்டு ஒரு காகிதத்துல இருக்கிற கோட்டு அதிகமா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இத கேட்கவே பகீர்னு இருக்கு. ஒரு கருவி எவ்வளோ சிறப்பா இருந்தாலும் புது அறிவியல் டேட்டா வரும்போது அதுவும் மாறணும் இல்லையா? இந்த பிரச்சனைகளை தீர்க்கத்தான் இப்போ தொழில்நுட்பமும் புது கைட்லைன்ஸ் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிஜிட்டல் பார்ட்டோகிராஃப் பழைய காகித முறையிலிருந்து எப்படி மாறுபடுது? இந்த டிஜிட்டல் பார்ட்டோகிராஃப் அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த தொழில்நுட்ப பாய்ச்சல். டேப்லெட் இல்லனா மொபைல் ஆப் மூலமா டேட்டாவை என்டர் பண்ணும்போதே அதுவே ஆட்டோமேட்டிக்கா வரைபடத்தை உருவாக்கிக்கும். ஓ, மேனுவலா வரைய தேவையில்லையா? தேவையில்ல. சிவிலியர்கள் வேலைப்பொழுவுல மறந்தாலும் அரை மணி நேரத்துக்கு ஒரு முறை இது அலாரம் அடிச்சு ஞாபகப்படுத்தும். நீங்க முன்னாடி கேட்டீங்களே பிரசவம் முடிஞ்ச பிறகு பொய் கணக்கு எழுதுறதுன்னு. ஆமா, அதை இதுல பண்ண முடியாது. டேட்டாவை உள்ளிடுற நேரத்தை இது டைம் ஸ்டாம்ப் பண்ணிடும். ஏதாவது சிக்கல்னா ஆப் தானாகலே சத்தம் போட்டு எச்சரிக்கும். மனித தவறுகளை தொழில்நுட்பம் சரி செய்யுது. சூப்பர். சரி, இதையெல்லாம் தாண்டி 2020ல உலக சுகாதார அமைப்பு லேபர் கேர் கைட், அதாவது LCG அப்படிங்கிற புது தலைமுறை பார்ட்டோகிராஃப வெளியிட்டாங்க. இது ஒட்டுமொத்த பிரசவ அணுகுமுறையே மாத்திருச்சுன்னு சொல்றாங்களே, எப்படி? பழைய பார்ட்டோகிராஃப் முழுக்க முழுக்க ஒரு பெண்ணை வெறும் ஒரு நோயாளியாவும் பிரசவத்தை ஒரு மருத்துவ பிரச்சனையாவும் மட்டும்தான் பார்த்துச்சு. ஆனா இந்த புது LCG தாயோட பாதுகாப்பிற்கும் மரியாதைக்குரிய பிரசவ கவனிப்பிற்கும் ரொம்ப அதிக முன்னுரிமை கொடுக்குது. மரியாதைக்குரிய பிரசவ கவனிப்புனா என்னென்ன வரும்? பழையதுல மெடிக்கல் அளவீடுகள் மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா புது LCGல தாய்க்கு துணையா ஒருத்தரை பிரசவாரையில் அனுமதிச்சிருக்காங்களா, தாயோட வலியை குறைக்க ஏதாச்சும் செஞ்சிருக்காங்களா, அவங்க எழுந்து நடமாட அனுமதிக்கப்படுறாங்களா, தண்ணீர்லனா ஜூஸ் குடிக்க கொடுக்கறாங்களா, இதெல்லாம் கூட செவிலியர்கள் பதிவு செஞ்சாகணும். ஓ,
வாவ்! அதாவது மருத்துவம் அப்படிங்கிறது வெறும் உயிரை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அந்த புது உயிர் உருவாகிற தருணத்துல ஒரு தாய்க்கு தேவையான அன்பையும் கண்ணியத்தையும் உறுதி செய்யறதும் மெடிக்கல் சிஸ்டமோட கடமைன்னு இது கட்டாயமாக்குது. ஆமா, சரியா சொன்னீங்க. அதனாலதான் பழைய விதிகளையும் அவங்க மாத்துனாங்க. ஆக்டிவ் லேபர் தொடங்குற அளவை 4 சென்டிமீட்டர்ல இருந்து 5 சென்டிமீட்டரா மாத்திருக்காங்க. அப்ப அந்த அலர்ட் லைன், ஆக்ஷன் லைன், அந்த கடுமையான கோடுகளையே நீக்கிட்டாங்க. ஒவ்வொரு சென்டிமீட்டர் வெளிவரத்துக்கும் எவ்வளவு நேரம் வரை இயல்பா காத்திருக்கலாம் அப்படிங்கிற புது எவிடன்ஸ் பேஸ்டு தரவுகளை இதுல இணைச்சிருக்காங்க. இயந்திரத்தனமா ஆபரேஷனுக்கு அவசரப்படுறதை தடுத்து ஒவ்வொரு பெண்ணோட உடம்புக்கும் அதுக்கான நேரத்தை கொடுக்கறது தான் இதோட நோக்கம். இந்த மருத்துவ ஆவணங்களை அலசினதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒரு தாயோட கருப்பையில இருந்து குழந்தை வெளியே வர்ற அந்த சில மணி நேரங்கள் எவ்வளவு சிக்கலானது, அத மருத்துவ உலகம் எப்படி ஒரு எளிய காகித வரைபடம் மூலமா பல வருஷங்களா கையாண்டு வந்திருக்கு அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு ரொம்ப ஆழமா புரிஞ்சுக்கிட்டோம். 1954ல உருவான அந்த முதல் வரைபடம் இன்னைக்கு ஒரு பெண்ணோட கண்ணியத்தை பாதுகாக்கிற லேபர் கேர் கைடு வரைக்கும் வளர்ந்திருக்கு. கண்டிப்பா உண்மையான அறிவியல் முன்னேற்றம் அப்படிங்கிறது இதுதான். ஒரு நல்ல மருத்துவ கருவிங்கிறது வெறும் தொழில்நுட்பம் சார்ந்ததாவோ எண்களாவோ மட்டும் இருக்கக்கூடாது. அது தாய்க்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பான, அதே சமயம் கனிவான ஒரு பிரசவ அனுபவத்தை உறுதி செய்யறதா இருக்கணும். அறிவியலும் மனித நேயமும் கைகோர்க்கிற இடம்தான் அது. அருமையா சொன்னீங்க. நேயர்களே, இன்னைக்கு நாம பல சுவாரஸ்யமான மருத்துவ தரவுகளை தொகுத்து உங்களுக்கு வழங்கியிருக்கோம். இப்போ கிளம்புறதுக்கு முன்னாடி உங்களை சிந்திக்க வைக்கிற மாதிரி ஒரு கேள்வியை முன்வைக்க விரும்புறேன். என்ன கேள்வி அது? கடந்த பல தசாப்தங்களா உலகெங்கிலும் சேகரிக்கப்பட்ட மில்லியன் கணக்கான பார்ட்டோகிராஃப் டேட்டா இன்னைக்கு மருத்துவத்துறை கிட்ட இருக்கு. எதிர்காலத்துல செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI தொழில்நுட்பம் இந்த பிரம்மாண்டமான டேட்டாவை பயன்படுத்தி ஒரு பெண்ணுக்கு பிரசவ வலி தொடங்குறதுக்கு முன்னாடியே இல்ல அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்ச உடனேயே அவங்களோட பழைய மெடிக்கல் ஹிஸ்டரிய வச்சு என்ன மாதிரியான சிக்கல்கள் வரலான்னு துல்லியமா கணிச்சிட்டா எப்படி இருக்கும்? அது ஒரு மிகப்பெரிய புரட்சியா இருக்குமே. ஆமா, பிரசவ அறையோட எதிர்காலம் இனி மனிதர்களோட கைகள்ல மட்டும் இல்லாம இந்த டேட்டாவோட கைகள்லயும்